மாணவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் எக்ஸாமுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதற்கான தீர்வுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய யூடியூப் சேனலில் ஏப்ரல் 2, 2025 அன்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஸ்வயம் கோர்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு 17 நிமிஷத்துக்கு ஓடக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் இப்போ இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேர் பார்த்துருக்காங்க. இந்த 13,000 பேரில் ஒரு 333 பேர் கமெண்ட் செக்ஷனில் அவர்களுடைய சந்தேகங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நாங்கள் இதை ஃபில் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கிறதுன்னு ஒரு 330 மேலே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸுக்கு பெரும்பாலான கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம ரிப்ளை கொடுத்துருந்தோம். ஒரு சிலருக்கு என்னென்னா அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம இதில் பெருசாக டைப் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால அவங்களுக்கு என்னுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருந்தேன். அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அதன்படி சில பேர் இமெயிலும் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னுடைய இமெயில் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏதாவது அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக எனக்கு அனுப்புங்க. இப்போது சந்தேகங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். பெரும்பாலானவர்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, நம்ம மொபைல் ஃபோனில் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ரிவர்ட் ஆகிடுது, கொஞ்சம் தூரம் ஃபில் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடனே கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் முதலேருந்து வருது அப்படின்ற காரணத்தை முதல்ல தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் மொபைல் ஃபோனை விட கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைச்சிடும். பெரும்பான்மையான கமெண்ட்ஸ் என்ன வந்ததுன்னா, பேமெண்ட் பண்ணிட்டேன் சார், பட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எம்டியாக இருக்குது சார், என்ன பண்ணுறது? இல்லைனா பேமெண்ட் நான் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அதுக்கு அடுத்த ப்ரொசீஜரே வரமாட்டேங்குது, அடுத்த ப்ராசஸே வரமாட்டேங்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் டவுன் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல செக் பண்ணிவிடுங்க. அது டெபிட் ஆகிடுச்சா இல்லையான்றது. அடுத்தது டெபிட் ஆகிடுச்சு ஆனாலும் இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பவும் வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு 2 மணி நேரமாவது வெயிட் பண்ணிவிட்டு, அப்பையும் உங்களுக்கு சரியாக வரலன்னா ஏதாவது கொரி இருந்ததுன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய மெயிலை அனுப்பிச்சு இந்த கொரியை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுங்க. அதான் கொரி ஐ எம் வாட்சிங் ஆல் த வீடியோஸ் பட் லெசன் ப்ராக்ரஸ் கோர்ஸ் இஸ் நாட் ஷோயிங் மச். The percentage should be 100. What should I do if it is not showing? Lesson program 0%, course 37%ன்றது அது நீங்கள் தேர்ந்தெடுத்த கோர்ஸில் இந்த மாதிரி வந்திருந்தனால நீங்கள் பரவாயில்ல. நீங்கள் அதே மாதிரி குயிஸ் 3 அட்டன் பண்ணிட்டேன் சார், இல்லை 2 அட்டன் பண்ணிட்டேன் சார், மீதி குயிஸ்லாம் அட்டன் பண்ணல, இல்லை அசைன்மெண்ட்டு எத்தனை அட்டன் பண்ணிட்டேன், இத்தனை அட்டன் பண்ணல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிடுங்க. எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிசல்ட்டு என்னன்றது உங்களுடைய கோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். இல்லைன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னா ஜூலை மாதம் திரும்பவும் இன்னொரு செமஸ்டர் ஆரம்பிக்கும். அப்போ புது கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஏதாவது கொரி இருந்ததுன்னா நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இப்போதைக்கு ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை நீங்கள் பாருங்கள். சில பேர் போன செமஸ்டர்லேயே நீங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அதே அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு கொடுத்து பாருங்கள். சப்போஸ் அது ஓப்பன் ஆகணும், நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த செமஸ்டருக்கு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணுமோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் நம்பரோ இல்லை நியூ ரிஜிஸ்ட்ரேஷனோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு பதிலாக கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சப்போஸ் நீங்கள் 2 கோர்ஸு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸு தான் இப்போதைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, செகண்ட் கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன் அப்படின்றவங்க இப்போது உங்களுக்கான வந்திருக்கிற அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு
அதில் கீழே இருக்கிற கேப்டச்சா கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் போயிட்டு இந்த செகண்டுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு திரும்பவும் செகண்ட் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நியூ கோர்ஸு நியூ லாகின்னா நீங்கள் கொடுக்காதீங்க. பெரும்பான்மையாருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னென்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நான் என்ன அப்லோட் பண்ணுறது, இல்லை சர்டிஃபிகேட் அப்லோடில் நான் என்ன பண்ணுறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னால் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருந்தோம். எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடியவங்க அவங்க இருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிடலாம். பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது அதர் பேக்வேர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஃபில் பண்ணுற வழியை பாருங்கள். அடுத்து பெரும்பான்மையாக கேட்டிருக்கவங்க வந்து இந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பண்ணும்போது நாட் வேலிடுன்னு வருது அப்படின்ற மாதிரி கொரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுதான் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய நேமில் ஃபுல் ஸ்டாப்பு அந்த மாதிரி டாட் இருந்ததுன்னா அது வந்து இந்த பிரச்சனையினால் அது க்ரியேட் ஆகாது. அதாவது பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகாது. நீங்கள் இதுக்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் இந்த பிரச்சனை வருதுன்றதுனால நீங்கள் நேமில் உங்கள் பேர் ஃபுல் ஸ்டாப் உங்களுடைய இனிஷியல் வந்திருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்துங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்துங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் இல்லைனா 5 லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஒரு சிம்பிள் போட்டுட்டு இயர் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய நேமோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டலில் நீங்கள் கொடுங்க. இது வந்து நான் ஒரு சஜஷனாக கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிது ரொம்ப ஈஸி. உங்களுடைய பேர் அதில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல், அடுத்தது 3 அல்லது 4 ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு ஒரு சிம்பிள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அதை கொடுத்துட்டு அதே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு சக்சீட் ஆகும். செக்யூரிட்டி கொஷின்ஸ் வரும்போது 2 கேள்விகள் கேட்கும். நீங்கள் நேம் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்கூல் கொடுக்க போகிறீங்களா, இல்லை பர்த் சிட்டி கொடுக்க போகிறீங்களான்னு. இது வந்து எதுக்காகன்னா, சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, இல்லை அப்ளிகேஷன் நம்பரை மறந்துட்டீங்க, இல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இந்த 2 கேள்விகளில் நீங்கள் எந்த கேள்வி சூஸ் பண்ணீங்களோ அந்த கேள்வி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் எதை கொடுத்தீங்களோ அதே கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த ஃபர்கட் அப்ளிகேஷன் நம்பரோ ஃபர்கட் பாஸ்வேர்டோ நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குன்றதுனால இது 2த்தில் உங்களுக்கு எது கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அதை கொடுங்க. இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் எங்கே படித்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கொடுங்க, ஞாபகம் வச்சுக்க முடியும்னா. அப்படி இல்லை பர்த் சிட்டி நான் எங்கே பிறந்தேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நீங்கள் பர்த் சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் உங்களுடைய யூஜிலேயோ அல்லது டிடிஎட்லேயோ நீங்கள் இந்த ஸ்வயம் கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் மறுபடியும் க்ரியேட் பண்ணணுமா, ஜாயின் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு யூனிவர்சிட்டி சொல்கிற ரூல்ஸ் வந்து பிஎட் ஆர் எம்எட் நீங்கள் படிக்கும் காலகட்டத்தில் நீங்கள் ஸ்வயம் கோர்ஸ் ஏதாவது சேர்ந்து அதன் மூலமாக சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னதுனால இட் இஸ் கம்பல்சரி. சில பேர் கேட்டிருந்த கேள்வி, ஸ்வயம் ஆப்பில் நான் கோர்சஸ் எதுவும் பண்ணலை, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா சார்னு. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் மற்றவர்கள் சப்போஸ் இந்த கோர்ஸே நான் இப்போ படிக்கலை, இல்லை இப்போ தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன், இந்த ஏப்ரல் இல்லை மார்ச்சில் தான் நான் பண்ணேன்னா நீங்கள் பண்ண முடியாது. இது வந்து ஜான்வரி 2025 செமஸ்டருக்கு அப்போ கால்ஃபார் பண்ணிட்டு அப்போ சேர்ந்துட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க, பின்கோடு தப்பாக போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஃபாதர்ஸ் நேமு, இந்த மாதிரி சில தப்புகள் நடந்திருக்கு. இதுக்கு தான் வந்து ஸ்வயம்லே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 23 ஏப்ரல் 2025 25 ஏப்ரல் 2025 வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுவதற்கான கால அவகாசம் அவங்க கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய கரெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணும்போது காலேஜ் யூனிஃபார்மில் இருக்குமா, நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் காலேஜ் யூனிஃபார்மை போட்டிருந்தாலும் சரி அல்லது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் சரி, நார்மல்
கலர் ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தாலும் சரி, அவங்க கொடுத்துக்கிற அந்த கேபி சைஸ் வந்து அதில் மேண்டேட்டரின்றதுனால அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இந்த ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு மொபைல் வெரிஃபை பண்ணும்போது அதை கொடுத்துட்டா எனக்கு வந்து மொபைலில் ஓடிபி வரமாட்டேங்குது அப்படின்ற சில கொரிஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாலும் உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வருவதற்கு தாமதம் ஆகலாம். அதனால் நீங்கள் செய்யும் பொழுது நெட்வொர்க் இருக்கிற பகுதியாக சென்று அப்போது நீங்கள் வந்து இந்த மொபைல் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இது கரெக்டாக உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு முடிஞ்சிடும். நிறைய பேர் ஐடென்டிட்டி டைப் அப்லோட் பண்ணும்போது பேன் கார்டு என்கிட்ட இல்லை மற்றது இல்லை, என்னால் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடி ப்ரூஃப் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு. நீங்கள் அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடி ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பரில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். பேமெண்ட் விஷயத்தில் அடுத்து வர டவுட் என்னென்னா, நான் ஒரு தடவைக்கு 2 தடவை நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பேமெண்ட்டை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு. நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸ்வயமில் உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்ததுன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கொரி இந்த மாதிரி நான் 2 தடவை நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வரலன்னா அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. நான் ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது ரோல் நம்பர்னு ஒரு காலம் வருது, என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒரு காலம் வருது. இது 2த்துக்கும் நான் எதை போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது 2த்துக்குமே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே போடுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரே 2 காலத்துலேயும் நீங்கள் கொடுத்துடுங்க. ஏபிசின்றது அகடமிக் பேங்க் கிரெடிட்ஸுன்னு. அந்த அகடமிக் பேங்க் கிரெடிட்ஸுக்கு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை போடுங்க. அப்படி இல்லைன்னா நோன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்காது. பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது ப்ரிமிசஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் நான் என்ன போடணும் அப்படின்னு, இது வந்து உங்களுடைய டோர் நம்பரை நீங்கள் அங்கே போடுங்க. எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடான்னு கேட்குறாங்க. எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மோடு தான். சில சமயங்களில் ஹைப்ரிட் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து கோர்ஸ் டிபெண்டான இருக்குது. நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் எக்ஸாமினேஷன் ஒன்று நடக்கும். சில கோர்சஸ்க்கு ஹைப்ரிட் மோடும் இருக்குது, அதனால் ஆன்லைன்லேயும் இருக்கும். அது ஹைப்ரிட் எக்ஸாம் இருக்கிறப்போ நீங்கள் 2 முறையிலையும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து டிபெண்டிங் ஆன் கோர்சஸ். முடிந்தவரை இங்கே இந்த 334 இந்த கமெண்ட்ஸையும் ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதற்கான அந்த சொல்யூஷன்ஸும் சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு தடவை இந்த ஸ்வயமில் கொடுத்துருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துக்கிற விஷயத்தை பார்த்துடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 1 ஏப்ரல் 2025 21 ஏப்ரல் 2025 வரை ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவதற்கான காலக்கெடு கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னும், 23 ஏப்ரல் 2025 25 ஏப்ரல் 2025 வரை அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கேரி அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட்டையும் எக்ஸாமினேஷன் சென்டரும் வெப்சைட்டில் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட்டு வந்து மே மாதம் 17, 18 மற்றும் 24, 25 இந்த தேதிகளில் ஏதாவது ஒரு தேதிகளில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டேட் வந்திருக்கும். உங்களுடைய கோர்ஸு எந்த ஷிஃப்ட்டு என்னைக்கு எக்ஸாம் அப்படின்ற தகவலும் அதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் மட்டும் நீங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் கொடுத்ததுனால அப்போ மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் சரியாக சென்று சேர்ந்து உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கூட்டியே நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் சிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மொபைல் ஃபோனில் பண்ணுவதற்கு பதிலாக கம்ப்யூட்டரில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சீக்கிரமாக ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அனைவரும் சிறந்த முறையில் இந்த ஸ்வயம் கோர்ஸில் இருக்கிற எக்ஸாமை
நீங்கள் எழுதி முடித்து சிறந்த ஆசிரியர்களாக வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.